அக்கறைக்கு அழைத்து செல்வார், பயப்படாதே. யோசுவா 24:3. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆபிரகாம் தான் நமது விசுவாசத்தின் தகப்பன். அவனுக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று விசுவாசத்திற்கு முந்தைய வாழ்க்கை, மற்றொன்று விசுவாசத்திற்கு பிந்தைய வாழ்க்கை. விசுவாசத்திற்கு முன்பு அவன் நதிக்கு அப்புறத்தில் இருந்தான். அது எந்த நதி என்றால் ஐபிராத் நதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தின் எல்லையாகவும் இருக்கிறது. இந்த நதிக்கு அப்புறத்திலே, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு மறுகரையிலே ஆபிரகாம் தனது தகப்பனோடு சேர்ந்து வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தான். 1, 2 அல்ல, பல தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் பல தேவர்களை வழிபட்டது மட்டுமல்லாமல் அந்த தெய்வங்களுக்கு சிலைகளை செய்து விற்று நல்ல லாபம் பார்த்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நதிக்கு அப்புறத்திலே இருக்கும்போது இவர்களுக்கு விசுவாசம் என்றால் என்னவென்றே தெரியாது. தேவனை குறித்த வெளிப்பாடு கிடையாது. பரலோகத்தை குறித்த தரிசனம் கிடையாது. உலகமும் உலகத்தில் உள்ள காரியங்கள் மட்டுமே அவர்களுக்கு தெய்வங்களாக தெரிந்தன. அதனால் கண்ணுக்கு தெரிந்ததையெல்லாம் தெய்வங்களாக்கி வழிபட்டனர். அதையே வியாபாரமும் ஆக்கி கொண்டனர். ஆனால் ஆபிரகாம் ஒரு நீதியுள்ள மனிதன். நீதியுள்ள மனிதன் எப்போதுமே உலகத்தின் மாயையில் மயங்கி தன்னை அழித்து கொள்வதில்லை. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசமும் நீதியும் ஒன்றையொன்று தொடர்புடையவை. தேவ நீதியை தேடாத யாரும் விசுவாசத்திற்குள் வர முடியாது. இந்த விசுவாசத்தையும் நீதியையும் வர்த்திக்க பண்ணும்படியாகவே தேவன் அவனை நதியின் அக்கறையிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்தார். அவனும் சென்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான். நாமும் கூட இன்று இக்கரையிலிருந்து அக்கறையாகிய பரலோகத்திற்கு அழைக்கப்படுகிறோம். நமது நீதியின் நிமித்தமாகவும் விசுவாசத்தின் நிமித்தமாகவும் நம்மை அழைக்கிறார். விசுவாசத்தோடு பயணித்து அக்கறையை சென்றடைவோம். உங்கள் வாழ்விலும் ஆசீர்வாதம் இல்லாத நதிக்கரையில் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை அழைக்கிறார். இக்கரையை உதறி தள்ளிவிட்டு அக்கறைக்கு பயணிப்போம். தேவ சமாதானத்தோடு ஆனந்தமாய் வாழ்வோம். பயப்படாதிருங்கள். ஆமென்.